வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பைனோமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ரெலவெண்டா எந்த மாதிரி क्वेश्चंसலாம் கேட்பாங்க, யுனிவர்சிட்டி எக்ஸாம்ல கேட்பாங்கன்னு பார்க்க போறோம். 2 or 3 சம்ஸ் தான் பார்க்க போறோம். பட் ஒவ்வொரு क्वेश्चनலயும் ஒவ்வொரு பேட்டர்ன் இருக்கும். ஸோ क्वेश्चन எப்படி பார்க்கணும், எப்படி ரீட் பண்ணணும், டேட்டாஸ் எப்படி இருக்கணும், இந்த ப்ரொசீஜர்ல எப்படி அப்ளை பண்ணணுங்கிற கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டா இந்த ப்ராப்ளமோ இல்லை இது ரெலவெண்டா எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நம்மளால work out பண்ண முடியும். இப்போ first problem பார்க்கலாம். A perfect cubic die is thrown a large number of times is sets of 8. The presence of 5 or 6 is treated as a success. In what percentage of the sets can be expect 3 success? இதுதான் நம்மளுடைய கொஸ்டின். இவ்வளோதான் கொஸ்டின். A perfect cubic. ஸோ cubic டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். Sets of 8 டோட்டலாக 8 டைம்ஸ் நம்ம எடுத்துக்கிறாங்க. The presence of 5 or 6 is treated as success. ஸோ 5 கிடைச்சாலோ 6 கிடைச்சாலோ அது சக்ஸஸ்ன்னு நோட் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. In what percentage of sets can be expect 3 success? ஸோ நம்மளுடைய கொஷின் இதுதான். இதுக்கு நம்ம ஆன்சர் பார்க்கணும். இப்போ எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். சொல்யூஷன். Let x be a random variable of getting a number of with a dice. ஸோ கியூபிக்னு கொடுத்தனால நம்ம டைஸ் ஆர்டரில் எடுத்துக்கிறோம் 6 ஸ்பேசஸ்க்கு. P அப்படிங்கிறது ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 5 or 6 with 6 ஸ்பேசஸ் டைஸ். நமக்கு அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் 5 or 6க்கு எடுத்துறது தான் சக்ஸஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதை நோட்டேஷனில் நோட் பண்ணோம்னா 2/6 5 or 6. ஸோ 2 total phases 6, that is P equivalent to 1/3. This is our success ன்னு கொடுத்ததுனால then you note it, this is our P value. P தெரிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் ப்ராபபிலிட்டியில் என்ன பண்ணலாம், Q வேல்யூ கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ Q which is equivalent to 1 minus P, that is 1 minus 1/3 equivalent to, இதுக்கு LCM எடுத்து ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு வருது 2/3. 3 minus 1 divided by 3, அப்போ 2/3. என்னங்கிறது செட்ஸ் ஆஃப் 8ன்னு கொஷினில் கொடுத்ததுனால நம்ம அதையே எடுத்துக்கலாம். என்னங்கிறது 8ன்னு எடுத்துக்கலாம். இவ்வளோ தான் டேட்டாஸ் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. இந்த மாதிரி கியூபிக் காயின்ஸ் ப்ராப்ளமாக இருந்தால் நம்ம பைனாமியலில் கிவன் டேட்டா வைஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இன் அவர் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் P ஆஃப் கெட்டிங் எக்ஸ் சக்ஸஸஸாக இருந்ததுன்னா ஜென்ரல் டேர்ம் நமக்கு என்னன்னு தெரியும், P ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு NCX P பவர் எக்ஸ் Q பவர் N மைனஸ் எக்ஸ். இது ஜென்ரல் கண்டிஷன் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில். இப்போ நமக்கு கொஷினில் கேட்டிருக்கிறது 3 சக்ஸஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ P ஆஃப் கெட்டிங் 3 சக்ஸஸ் ஈக்குவல் டு P ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 3 மட்டும் இங்கே அப்ளை பண்ணலாம். அப்படி எடுத்தோன்னா என்ன வந்துருக்கலாம், என்னோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும் 8 C எக்ஸ். எக்ஸ் இப்போ நம்ம பார்க்குற வேண்டிய வேல்யூ 3. பியோட வேல்யூ நம்ம கன்வெர்ட் பண்ணியாச்சு 1/3. ஸோ 1/3 எடுத்துக்கலாம். 1/3 பவர் 3. Qயோட வேல்யூ 2/3 பவர் N மைனஸ் எக்ஸ். அப்போ 8 மைனஸ் 3, தட் இஸ் 5. இதை ஒர்க் அவுட் பண்ண நமக்கு வருது 8C3யோட வேல்யூ 56, இதோட வேல்யூ 1/27, இதுக்கு 2 பவர் 5/3 பவர் 5னா 32/243. ஒர்க் அவுட் பண்ண நமக்கு வர ஆன்சர் 0.2731. Therefore, probability of getting 3 success in 100 sets. அவங்க பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. கொஸ்டினில் கேட்டிருக்கிறது வாட் பர்சன்டேஜ் ஆஃப் செட்ஸ் எக்ஸ்பெக்ட் 3 சக்ஸஸ். இப்போ நம்ம பார்த்துருக்க ஆன்சர் 3 சக்ஸஸோட ஃபைனல் ஆன்சர். பட் நமக்கு பர்சன்டேஜ்ங்கிறப்ப இன்ட்டு 100 பார்த்துக்கலாம். ஸோ தட் இஸ் 27.31%. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். நமக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. சக்ஸஸும் கொடுத்தனால P நோட் பண்ணும், Pலேருந்து Q N வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் நம்ம பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் கன்வெர்ட் பண்ணுறோம். ஒர்க் அவுட் பண்ணதில் எக்ஸ் ஈக்குவல் டு 3க்கு பார்த்தோம். பர்சன்டேஜ் வைஸ் கேட்டதுனால இன்ட்டு 100 நம்ம மல்டிப்ளை பண்ணோம். ஸோ ஃபைனலாக நமக்கு வந்திருக்க ஆன்சர் 27.31. இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தோம்னா 5 fair coins are flipped. If the outcomes are assumed independent, find the probability mass function of the number of heads obtained. இவ்வளோதான் கொஷின். ஸோ 5 காயின்ஸ் நமக்கு டாஸ் பண்ணுறாங்க. இஃப் தி அவுட்கம்ஸ் ஆர் அஸ்யூம் இண்டிபெண்டன்ட் வேல்யூவாக எடுத்துக்கோங்க. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் தி நம்பர் ஆஃப் ஹெட்ஸ். ஸோ ஹெட்ஸுக்கு மட்டும் நம்ம மாஸ் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தான் கேட்டிருக்காங்க. லெட் எக்ஸ் பி a random variable denoting the number of heads. நமக்கு என்ன கேட்டிருக்காங்களோ அதை எக்ஸ்ன்னு நம்ம நோட் பண்ணிக்கலாம். இதுதான் நமக்கு சக்ஸஸாக நம்ம கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். காயின் ப்ராப்ளம்னாலே நம்ம பைனாமியலாக ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். தென் எக்ஸ் ஃபாலோஸ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். காயின் ப்ராப்ளம் டை ஃபேஸஸ்லாம் நம்ம இதில் தான் கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்னா அதோட கண்டிஷன் நமக்கு தெரியும். P ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸாக இருந்ததுன்னா NCX P பவர் எக்ஸ் Q பவர் N மைனஸ் எக்ஸ். காயின் பேஸ்டுங்கிறப்ப நமக்கு Pயோட வேல்யூ Qயோட வேல்யூ போத் ஆர் ஆல் 1/2. என்னங்கிறது இங்கே என்ன வரலாம், 5 ஃபேர் காயின்ஸ் நம்ம கொஷினில் கொடுத்ததுனால N ஈக்குவல் டு 5ன்னு நோட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ டேட்டாவெல்லாம் அப்ளை பண்ணலாம். நமக்கு கேட்டிருக்கிறது ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ஸோ N ஈக்குவல் டு 5க்கு மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ஸ்பேஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0க்கு பார்க்கலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு பார்த்தீங்கன்னா 5 0 1 P Q பவர்
n minus x. ஸோ இதுக்கு ஏற்றபடி ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1/32. 5C01 தான், 1/2 பவர் 0நாலும் 1 தான். இது 1/2 பவர் 5ங்கிறப்ப 1/2 பவர் 5, தட் இஸ் 1/32. இது x ஈக்குவலன் டு 0. இதே மாதிரி அப் டு 5 வரை நம்ம பார்க்குற மாதிரி இருக்கணும். x ஈக்குவலன் டு 1 இருந்ததுன்னா 5C1 1/2 பவர் 1 1/2 பவர் 5 மைனஸ் 1. 5C1 வேல்யூ 5 1/2 இன்ட்டு 1/2 பவர் 4ங்கிறப்ப 2 power 4 2 power 4 into 2 அப்போ 2 power 5 எழுதிக்கலாமா? that is 5/32. இது p of x equal to 1 ஓட வேல்யூ. p of x equal to 2 x equal to 2 வந்தா 5c2 1/2 power 2 1/2 power 5 minus 2. அப்போ 5c2 1/2ங்கிறப்ப 1/4 இது 1/2 cube. இதை நீங்கள் 2 ஸ்கொயர்னே எழுதிக்கலாம். அப்படி எழுதி சிம்பிளிஃபை பண்ணாலும் 5/16. ஃபைனல் ஆன்சர் நமக்கு p of x equal to 2க்கு வந்திருக்கிறது 5/16. அடுத்து x equal to 3க்கு எடுத்தீங்கன்னா 5c3 1/2 பவர் 3 1/2 பவர் 5 மைனஸ் 3. ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு வர ஆன்சர் 5/16. அடுத்து x equal to 4 பாருங்கள், 5c4 1/2 பவர் 4 1/2 பவர் 5 மைனஸ் 4. ஸோ அவர் ஆன்சர் இஸ் 5/32. அண்ட் லாஸ்ட் ஒன் n equal to 5க்கு எடுத்துக்கலாம். அப்போ p of x equal to 5 இருந்தால் 5c5 1/2 பவர் 5 1/2 5 மைனஸ் 5. தட் இஸ் அவர் ஆன்சர் இஸ் 1/32. இந்த மாதிரி தான் நமக்கு என்னென்ன கொஷினில் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்றபடி டேட்டாஸ் அப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் எக்ஸிஸ்ட் ஆகும். அண்ட் லாஸ்ட் ப்ராப்ளம், the mean and variance of a binomial variate are 8 and 6. Find p of x greater than or equivalent to 2. இதுதான் நம்மளுடைய கொஷின். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் மீன் வேல்யூ கொடுத்துருக்காங்க, வேரியன்ஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க. p of x greater than or equivalent to 2 ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. கிவன் டேட்டாஸ் எடுத்து எழுதிக்கலாம். மீன் 8 வேரியன்ஸ் 6. இன் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்னாலே நமக்கு மீன்னா அதோட நோட்டேஷன் தெரியும், NP, வேரியன்ஸ்னா NPQ. ஸோ இந்த கண்டிஷனுக்கு இந்த வேல்யூ அப்ளை பண்ணலாம். அப்போ NP equivalent to 8, மீன் வேல்யூ 8, வேரியன்ஸ்னா NPQக்கு 6 நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நமக்கு NPQ வேல்யூ தெரியணும். தெரிஞ்சதுன்னா பைனாமியல் கண்டிஷனில் x greater than or equal to 2க்கு என்னவோ அதை அப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஈக்குவேஷனை ஒர்க் அவுட் பண்ணலாம். அப்போ NPயோட வேல்யூ தான் 8. அப்போ இந்த இடத்துல நம்ம NPக்கு பதிலாக நம்ம என்னென்னு போட்டுக்கலாம், 8ன்னு அப்ளை பண்ணிக்கலாமா? சப்ஸ்டிடியூட் ஈக்குவேஷன் 1 இன் ஈக்குவேஷன் 2 8q equivalent to 6. அப்போ நமக்கு தேவை ஃபஸ்ட்டு q வேல்யூ. ஸோ q equal to 6/8, தட் இஸ் 3/4. அப்போ qவோட வேல்யூ 3/4. q தெரிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் p வேல்யூ கன்வெர்ட் பண்ண முடியும். அப்போ க்யூவோட வேல்யூ அப்ளை பண்ணால் நமக்கு பியோட ஆன்சர் 1/4. ஸோ பி அண்ட் க்யூ பார்த்தாச்சு. இப்போ என்ன பண்ணிக்கலாம், என் மிஸ் ஆகும். ஸோ என்னோட வேல்யூ பார்க்கணும். என்னோட வேல்யூனா நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லையும் எடுத்துக்கலாம், செகண்ட் ஈக்குவேஷன்லையும் எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் எடுத்திங்கன்னா NP equivalent to 8. இதில் பியோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். n into 1/4 equivalent to 8. அப்போ n equivalent to 32. தனித்தனியாக பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டிஷனில் P, Q அண்ட் N பார்த்தாச்சு. இப்போ நமக்கு ஃபங்க்ஷன் தேவை. ஸோ அப்ளை பண்ணிக்கலாம். P of x equal to x P of x இருந்ததுன்னா NCX P power x Q power n minus x. ஸோ என்னோட வேல்யூ 32 CX. Pங்கிறது நமக்கு தெரியும் 1/4 பவர் x 3/4 32 minus x. இது ஜென்ரல் கண்டிஷன். இப்போ நமக்கு கிவன் டேட்டா வைஸ் நம்ம பார்த்தது. நமக்கு கொஷினில் கேட்டிருக்கிறது P of x greater than or equal to 2 மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ரெண்டை விட அதிகமாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷன் நம்ம என்ன மாற்றிக்கலாம், 1 minus P of x less than 2 மாற்றிக்கலாமா? greater than or equalனா நம்ம ரொம்ப பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக less than 2னா நமக்கு தெரியும் 0 and 1 மட்டும்தான் நமக்கு வரும். ஸோ இந்த ஆர்டரில் மாற்றிக்கலாம். அப்போ 1 minus P of x less than 2. 1 minus less than 2னா 0 and 1க்கு நம்ம தனித்தனியாக பார்க்குற மாதிரி இருக்கும். தட் இஸ் P of 0 plus P of 1. இந்த கண்டிஷனில் எக்ஸோட வேல்யூ 0க்கு என்ன, எக்ஸோட வேல்யூ 1க்கு என்னன்னு தனித்தனியாக அப்ளை பண்ணணும். அப்போ 1 minus இதில் எடுத்திங்கன்னா என்ன இருக்கலாம், 32C 0 1/4 0 3/4 32 minus 0. அடுத்து 1 போட்டிங்கன்னா 32C1 1/4 பவர் 1 3/4 32 minus 1. இதை ஒர்க் அவுட் பண்ணால் இந்த வேல்யூ 1 இங்கே 1 3/4 பவர் 32ங்கிறப்ப 3/4 பவர் 32 ப்ளஸ் இங்கே 32C1 32 1/4 பவர் 1ங்கிறப்ப 1/4 3/4 பவர் 32 minus 1னா 31. ஸோ காமனாக 3/4 பவர் 31 வெளியில் எடுத்துடலாமா இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு? அப்போ 1 minus 3/4 பவர் 31 ரிமைனிங் இருக்கிற ஃபேக்டர்ஸ் இதில் 31 எடுத்தாச்சு. அப்போ 1 தான் இருக்கும். 3/4 ப்ளஸ் இங்கே 32/4. இதை ஒர்க் அவுட் பண்ணோம்னா 1 minus 35/4. இதை எல்சிஎம் எடுத்து டேரெக்டாகவே நம்ம ஆட் பண்ணிடலாம். டினாமினேட்டர் சேமாக தானே இருக்குது. அப்போ 35/4 3/4 பவர் 31.
ஆன்சர் இதை ஒர்க் அவுட் பண்ண நமக்கு வரது யூசிங் calculator we get p of x greater than or equal to 0.9988. This is our final answer. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ரெலவெண்ட்டாக கேட்டால் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நம்ம இப்போ பார்த்த 3 ப்ராப்ளமே ஒவ்வொரு ப்ராப்ளத்துலேயும் ஒவ்வொரு டேர்ம்ஸ் கொடுத்தா மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த ஆர்டரில் ஏதாவது ஒரு கொஷின் கொடுத்தாங்கன்னா ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நமக்கு மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டவுட் இருந்ததுன்னா கணிதப்பிழைக்கு மெயில் அனுப்புங்க. நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.